துலாம் -டிசம்பர் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை. கரியர். ராகு கேது பெயர்ச்சி பலன். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் தனுசு கேது பகவான் 10ஆம் இடத்திற்கும் மிதுனம் பெயர்ச்சியாகிறார்கள். தொழில் உயர்வு. 10 கேது வருவது ஞானகாரகன் தொழிலில் வெற்றி தருவதை குறிக்கும். வேலையில் இதுவரை இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான பாதை பிறக்கும். 10 உச்சகுருவும் நீடிப்பதால் உத்தியோகத்தில் உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். புதிய முயற்சி. சொந்த தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு தேவையான நிதியுதவியும் நல்ல கூட்டாளிகளும் இந்த மாதம் அமைவார்கள். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். யோகம். 4 ராகு வருவதால் புதிய வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது பழைய வாகனத்தை மாற்றி புதிய சொகுசு வாகனம் வாங்கும் யோகம் மிக பலமாக உள்ளது. பணப்புழக்கம். வருமானத்திற்கு பஞ்சமிருக்காது. 11 சூரியன் சஞ்சரிக்கும் காலமாதலால் மூத்த சகோதரர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் எதிர்பாராத பணவரவு உண்டாகும். முதலீடு. ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில் முதலீடு செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். சுப காரியங்கள். குடும்பத்தில் திருமண பேச்சுக்கள் வெற்றிகரமாக முடியும். 10 இருக்கும் குருவின் பார்வையால் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி வரும். சமூக மதிப்பு. 4 ராகு வருவதால் உங்கள் வீடு தேடி புகழும் கௌரவமும் வரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் கை ஓங்கியிருக்கும். நிதானம். 4ஆம் இடம் தாய் மற்றும் சுகத்தை குறிப்பதால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை காட்டுவது நல்லது. 4. ஆரோக்கியம் ஹெல்த். உடல் நலம். பொதுவாக ஆரோக்கியம் சீராக இருக்கும். 6 சனி இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும். எச்சரிக்கை. 4 ராகு இருப்பதால் சிலருக்கு சளி தொந்தரவு அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம். சரியான நேரத்திற்கு உறங்குவதும் ஆரோக்கியமான உணவும் உங்களை சுறுசுறுப்பாக வைக்கும். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் டிசம்பர் 2, 3, 11, 12, 20, 21, 30. சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் 22, 23, 24. இந்த நாட்களில் புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கவும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது நிதானம் தேவை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9, 3. அதிர்ஷ்ட நிறம் வைரவெள்ளை ஒயிட் மெரூன். பரிகாரம். துர்க்கை வழிபாடு. ராகு பெயர்ச்சி நற்பலன் தர செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடவும். விநாயகர் வழிபாடு. கேதுவின் அருள் பெறச் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடத் தொழிலில் தடைகள் நீங்கும். உதவி. வசதி குறைந்தவர்களுக்கு போர்வைகள் அல்லது ஆடைகளை தானமாக வழங்குவது துலாம் ராசிக்கு சிறப்பான பலன்களை தரும்.